அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்துல உங்க யாவரையும் வாழ்த்துகிறேன். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். யாரு? எலிசா. எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, பிரியமானவர்களே, சீரிய ராஜா தன் படைகளோட எலிசாவை பிடிக்கிறதுக்காக, உயிரோட பிடிக்கிறதுக்காக தேடிக்கொண்டிருக்கிறார். தோத்தான்கிற இடத்துல எலிசா தங்கி இருக்கிறார் என்று அறிந்து அங்கு பெரிய சேனைகளை அனுப்பி வைக்கிறான். பலமிக்க குதிரைகள், ரதங்கள் எல்லாம் போய் தோத்தான் அப்படிங்கிற இடத்தை நிரப்பிற்று. அந்த வேளையிலே எலிசாவுடைய வேலைக்காரன் சீரிய ராஜாவினுடைய படைகளை பார்த்து பயப்படுறான். ஐயோ ஆண்டவனே அப்படிங்கிற வார்த்தை அவன் வாயிலிருந்து வருது. பிரியமானவர்களே, பயம். பார்க்கிற தோற்றங்கள், இந்த உலகத்துல நம்ம நிறைய தோற்றங்களை பார்க்கிறோம் இல்லையா? நிறைய காட்சிகளை பார்க்கிறோம். அவையெல்லாம் உண்மை கிடையாது. ஆனா அதை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஒரு பெரிய கட்டி, அன்னைக்கு ஒரு சகோதரிக்கு அவ்வளோ பெரிய கட்டி, கழுத்துல ஒரு சகோதரனுக்கு, மார்புல ஒரு சகோதரிக்கு கட்டி காணப்பட்டுச்சு. பிரியமானவர்களே, அதனுடைய தோற்றம் பார்க்கறதுக்கு ரொம்ப பயமா தெரிஞ்சுது. ஆனா அது உண்மையே கிடையாது. பொல்லாத பிசாசினுடைய ஒரு சாயல் தான் அது. அந்த சாயலை அழிக்க தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் உண்மை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அநேக வேளைகள்ல பொய்யான பொல்லாங்கான தோற்றங்களை குறிச்சு பயப்படுறோம், பயந்துடுறோம் இல்லையா? அப்படித்தான் எலிசாவுடைய வேலைக்காரனும் சீரிய படைகளை பார்த்து பயந்தே போனான். ஆனா எலிசா ஜெபித்து அவன் கண்களை திறந்த பொழுது வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் அந்த மலை முழுவதும் அக்னிமயமான ரதங்களாலும் குதிரைகளாலும் நிரம்பி இருக்கிறத பார்த்தான். தேவனுடைய வல்லமையை பார்த்தான். எலிசா பாருங்க, எதுக்காக ஜெபித்தாரு? வேலைக்காரன் ஒரு காட்சியை பார்க்கணும். நாமும் கூட தேவ வல்லமையினால ஒரு காட்சியை பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நம்ம உண்மை அறிய முடியும். அல்லது ஒரு சொப்பனத்தின் மூலம் தேவன் நம்மோடு இடைப்படும் பொழுது நாம் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், தேவ வல்லமையை பார்க்க முடியும், தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு புரிந்து கொள்ள முடியும். அல்லது ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கும் போது நம்ம தேவனுடைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, வெளி தோற்றங்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்முடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் தேவன் தம்முடைய வார்த்தைகளையும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் வைத்திருக்கிறார். நம்ம வீட்லையும் கூட யாருடைய கண்ணாவது திறக்கப்படாம இருக்கா? தேவ வசனம் மாத்திரமே அவர்களுடைய கண்களை திறக்கும். வசனம் அவ்வளவு முக்கியமானது. பிரியமானவர்களே, வார்த்தை என்ன செய்யும்? கண்களை திறக்கும். எலிசாவினுடைய வார்த்தை, அவர் ஜபத்தின் மூலம் கிடைத்த காட்சி வேலைக்காரனுடைய கண்களை திறந்தது. பிரியமானவர்களே, நாமும் கூட தேவனுடைய வசனத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். நம்ம குடும்பத்தாருக்கு சொல்லும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். வேதனை நிறைந்த வேளைகளிலே அதைத்தான் நம்ம செய்யணும். இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை பேசி கலக்க கூடாது. அதனால் தேவ வசனத்தை பேசி தெளிவுண்டாக்குவோமா? உங்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், அப்பா, உம்முடைய காட்சிகள், உம்முடைய தரிசனங்கள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய காரியங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தும் ஐயா. நீங்க எந்த பாதையில் எங்களை நடத்த விரும்புறீங்கன்னு சொல்லி எங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறது உங்க வார்த்தைகள் தான் தெய்வமே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சம்
எங்களுடைய குருட்டு கண்களை திறக்கட்டும் தெய்வமே. எங்களுடைய வீட்டாருக்கும் நாங்கள் வசனங்களை மாத்திரம் பேச கிருபை செய்யும். தேவையற்ற பயம் கொடுக்கிற வார்த்தைகளை சொல்லாதபடி எங்களுடைய நாவுகளுக்கு காவல் வையும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வசனம் மாத்திரம் எங்களுடைய வாழ்வாய் மாறட்டும் நல்ல பிதாவே. நம்பிக்கையாய் மாறட்டும் நல்ல பிதாவே. ஆமென்.